நாங்கள் திராவிட கோட்டை தகப்பன்னு சொல்லலை, திராவிட குட்டிச்சவரை தகப்பன்னு தான் சொன்னோம். அதனால் நீங்கள் பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்களை பாஜக பக்கம் தள்ளுறீங்கல்ல, நாங்கள் தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் சங்கியம், இந்துத்துவம் ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது. சாவர்கரின் கடவுள் என்ற முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பட்டவரா இல்லை சமத்துவவாதியா? அவர் சனாதனியா இல்லை சமத்துவம் பேசக்கூடியவரா? உத்தவ் தாக்கரே குறித்து உங்க பார்வை என்ன? உத்தவ் தாக்கரே சங்கின்னு சொல்றீங்களா? பாபர் மசூதி இடிப்புல முழுக்க முழுக்க பாஜக விட இந்துத்துவாவில் முனைப்போடு இருப்பது சிவசேனா. உத்தவ் தாக்கரே அன்றைக்கு பால் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்தீங்க? நீங்க பாஜக எதிர்ப்பு விசிக உறுதியோடு இருக்கா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்சது இதே விசிக. 2001 கெச் ராஜா காரைக்குடியில் வெற்றி பெறாரு, திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, கெச் ராஜா பெற்ற வெற்றியில விசிக வாக்கு இருக்கு. அப்ப எங்க போச்சு சனாதன எதிர்ப்பு? வாஜ்பாய் சனாதனத்தை எதிர்த்தாரா? மனு தர்மத்தை கைவிட்டாரா? மதவரி வேண்டான்னாரா? வாஜ்பாயும் சனாதி தானே. அந்த வாஜ்பாய்க்கு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்று வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டது அண்ணன் திருமா. 2002 குஜராத் தினப்படுவில் பில்கிஸ் பானு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஆண்டு 2002. அந்த குஜராத் படுகொலையின் போது விசிக எங்க இருந்துச்சு? திமுக எங்க இருந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்ச ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனா கூட்டணியில் கடைசி வரைக்கும் தொடர்ந்தது திமுக. முரசொலி மாற இறக்கிற தருணம் வரைக்கும் பாஜகவோடு உறவில் இருந்தது திமுக. அதே போல குஜராத் இனப்படுகொலையின் போது கூட பாஜகவோடு உறவில் இருந்தது விசிக. யார் மறுக்க முடியும்? போற போகல சொல்லிட்டு போயிடுறது. பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 2002 காலகட்டத்தில் விசிகாவோட அதிகாரப்பூர்வ எடு தாய்மன். அதுல 9 மாதங்கள் கற்ற வருது. என்ன கற்ற? பெரியார் ஒரு மறுபரிசீலனை. அந்த கற்றை எழுதியவர் ரவிக்குமார், முனைவர் ரவிக்குமார். பெரியார மறுபரிசீலனை பண்ணும் அப்படின்னு 9 மாதம் கற்ற வருது. பெரியார மிக கடுமையாக விமர்சிச்சு கடைசியில் கற்றையை முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப ரவிக்குமார் எப்படி முடிக்கிறார்னா, பெரியார் மறுபரிசீலனைங்கிற கற்றை நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும்னார். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கரியவாதியான ரவிக்குமார் பெரியார மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னார்னா காரணம் என்ன? பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க பெரியாரை விமர்சிச்சப்ப நீங்க பாஜக கிட்ட காசு வாங்கினீங்களா? சங்கியா செயல்பட்டீங்களா? ஆர்எஸ்ஓட பிள்ளையா செயல்பட்டீங்களா? என்னது யாரை கேட்டாலும் பாஜக பிடிங்கிறது. அண்ணன் திருமா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைங்கிறாரு. பிரசவம் பார்த்த செவிலியர் அண்ணன் திருமா தான்.